என் பெயர் தங்கம் ரமேஷ். டாப்லைட் நூலகத்தில் கவியரங்கத்தில் யோனிகளை இரவல் வாங்கிக் கொள்ளுங்கள்ன்ற தலைப்பில் நான் கவிதை வாசிக்கிறேங்க. பெண்களின் நிலை அன்றும் இன்றும். பானை எழுத்தும் பனை ஓலை எழுத்தும் சொல்லும் எம்முது பெண்ணின் கல்வி அறிவை. என் சாமிக்கு மாறாப்பு போட்டு பூட்டி வைத்து அன்றே தொடங்கிற்று பெண் அடிமைவாத பெருந்தொற்று. அன்று ஒற்றை சிலம்புடன் தேரா மன்னா என நாடாளும் மன்னனை விழிக்க உரம் இருந்தது அந்த ஒற்றை முளைச்சிக்கு. சங்க காலத்தில் அகப்பொருள் பாடிய பெண்மை சங்கம் மருவிய காலம் அங்கம் பற்றி பாடியதெல்லாம் இறைப்பொருள் என்று ஆக்கியது பெண் அடிமைத்தன ஆரம்பமன்றி வேறென்ன. அரண்மனையோ அடுக்கலையோ கற்பென்பது உறுப்பில் மட்டும் இருப்பதாய் கடுங்காவல் சிறை வைக்கும் இடைக்கால பெண்ணிற்கு இருந்த அவல நிலை இன்று இல்லை. சாய தோளில்லா துயர் தரும் கைமை நோன்பு இன்று இல்லை. சிதையில் தள்ளும் சதியும் இல்லை, கடுங்காவல் சிறையும் இல்லை. சென்ற தலைமுறை பெண்கள் கண்ணீர் சிந்து விதைத்து வளர்த்திட்ட கனவுகள் எல்லாம் இன்று விலங்குகள் உடைத்து கிளைகள் விரித்து இமயம் தாண்டி ஏவூர்தி ஏறி அண்டமெல்லாம் பறந்து விரிந்து விட்டது. சிதையில் தள்ளிய சினமெல்லாம் கனன்றெழுந்து தரும் உந்து விசையில் உலகை ஆள உயரப் பறந்து விட்டது பெண்மை. கதிரவன் ஒளி இரவல் வாங்கும் நிலவல்ல பெண். தானே ஒளிரும் நட்சத்திரம் என திமிர் கொண்டு திரிந்தாலும் அவள் அப்படித்தான் என சொல்லி முட்டுக்கட்டை போடும் சமூகத்தின் செயல் வெல்ல முடியா அவ்வியத்தின் நேரடி வெளிப்பாடன்றி வேறென்ன. வெல்ல முடியா அவ்வியத்தின் நேரடி வெளிப்பாடன்றி வேறென்ன. உடல் மீதான வன்முறை வெல்லும் வகை தெரியாதொரு தவிப்பு. முளைப்பால் மறக்கா பச்சிலம் பிள்ளைகளின் அதரங்களில் கூட வன்புணர்வின் தடயங்கள் கண்டு கனன்றலும் தகிப்பு. அங்கமே வளராத பிஞ்சுகளின் ஆடை அவிழ்த்து அங்கம் புசிக்கும் மிருகத்துக்கு முளைத்த மூன்றாவது கொம்பை அறுத்தொழிக்க சட்டம் இயற்றும் அன்றுதானே கிடைக்கும் பெண்மையின் முழு சுதந்திரம். குளம் காத்து கதிரறுத்து நிலம் காத்து பகைவர் வேறறுத்த எம் பெண்டிர் இன்று தம் உடல் காக்க போரிடலும் முறையோ. கொற்றவையும் காணாமல் போனாள். எட்டி நின்ற எங்கள் புலம்பலும் புரிவதில்லை வேற்றுமொழி சாமிக்கு. ஆகவே ஆண்களே, உங்கள் வீட்டு பெண்களின் யோனிகளை கொஞ்சம் இரவல் வாங்கிக் கொள்ளுங்கள். எங்கள் பெண்களும் சற்று சுதந்திரத்தை சுவாசிக்கட்டும். நன்றி.